இந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடாதீங்க. பூமிக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். ராஜாவோட காலத்துல இளவரசர் வராம போயிட்டாருன்னா ராணியோட பக்கத்துல வாளை வச்சு கல்யாணத்தை நடத்துவாங்க. அதே மாதிரி நீயும் பூமியோட போட்டோ வச்சு தாலியை கட்ட போறியா என்ன? பூமி கழுத்துல தாலி கட்டியே தீருவேன். இந்த கல்யாணம் நடக்கும். என் பொண்ணே இல்லாதப்போ எப்படிடா கல்யாணம் நடக்கும்? அவ அம்மாவோட ஆசை முக்கியமா உன் கூட கல்யாணம் முக்கியமான்னு கேட்டதுக்கு என் பொண்ணு அவ அம்மாவோட கனவை தான் தேர்ந்தெடுத்திருக்கா. அதனாலதான் இந்த கல்யாணம் வேணான்னு டான்ஸ் காம்படிஷனுக்கு போயிருக்காவ. இங்க பாருங்க சரத்சந்திரா சார், அம்மாவோட கனவை நிறைவேற்றணும்னு நினைச்சிட்டு இருந்த பூமியுடைய பிடிவாதத்துக்கு சப்போர்ட்டா நின்னவ நான் தான். இந்த கல்யாணம் உறுதியா நடக்கும். ஒருவேளை என் பொண்ணு இங்க வராம போயிட்டான்னா, இந்த கல்யாணம் நடக்காம போச்சுன்னா அப்ப என்னடா பண்ணுவ நீ? அக்னி சாட்சியா பூமியோட சேர்ந்து 7 அடி வைக்கணும்னு நினைச்சேன்னா அதே அக்னில நான் எரிஞ்சு போயிடுறேன். நீ எரிஞ்சு போவியோ இல்ல தூக்கு போட்டுட்டு சாவியோ அது உன் இஷ்டம். எங்களுக்கு முகூர்த்த நேரம் தான் முக்கியம். முகூர்த்த நேரத்துக்கு பூமி இங்க வரலனா இந்த கல்யாணம் நடக்காது. நடக்காதா? அது எப்படி நிறுத்துவீங்க? எப்படிங்க நிறுத்துவீங்க? உங்களுக்கு மட்டும் தான் விருப்பம் இருக்குமா? எங்க யாருக்குமே எதுவும் இருக்காதா? பூமி இங்க வரணும். என் பையனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு அவ வாயால சொல்லணும். நீ எப்படியும் வருவேன்னு தெரியும் பூமி. நான் உனக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்க இருக்கவங்க எல்லாம் சில பேர் உன்னோட வருகைக்காக, சில பேர் என்னோட சாவுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாருங்க, என் பூமி வந்துட்டா பாருங்க. வரமாட்டா, இந்த கல்யாணம் நடக்காது, பூமி எங்க வீட்டு விளக்க ஏத்த மாட்டான்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாருங்க. அந்த வார்த்தையை சொன்னவங்க எல்லாரும் இப்ப நல்லா பாருங்க. என் பூமி வந்துட்டா. இது உண்மையான காதல்னு நிரூபிக்கிறதுக்காக என் பூமி எனக்காக வந்துட்டா. தேங்க்யூ பூமி, தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு நீ என்னோட நம்பிக்கையை காப்பாத்திட்ட பூமி. சாரி மாமா, உங்ககிட்ட சொல்லாம காம்படிஷனுக்கு போயிட்டேன். எனக்கு தெரியும் பூமி. நம்ம எங்க இருக்கிறோமோ அதுதான் நம்ம வீடுன்னு சொன்னீங்களே. நீ இப்போ என்ன சொல்ல வர? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன் கூட அந்த சரத்சந்திரா வீட்ல இருக்கணும்னு சொல்ல வரியா? அததான் சொன்னேன் மாமா. பூமி, நீ இப்ப என்ன பேசுறன்னு உனக்கு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் எதுக்கு அந்த வீட்ல இருக்கணும்?
இங்க பாரு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ என் கூட என் வீட்டுக்கு தானே வரணும் பூமி. என்ன பூமி புதுசா பேசிட்டு இருக்க? மாமா, உங்களுக்கு இது புதுசா தெரிஞ்சாலும் எனக்கு என்னமோ அதுதான் நல்லதுன்னு தோணுது. ஒரே வீட்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அப்பாவை பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க, அப்பாவும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்குவாரு. ஒருவேளை அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டோங்கிற ஃபீலிங் வந்தா அப்பா வேணா பூர்ணியையும் சாரதாத்தையும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாம். கூட்டு குடும்பத்துல இருக்கிற சந்தோஷத்தை பத்தி நீங்களும் தெரிஞ்சுப்பீங்கல்ல. ஷட் அப் பூமி, ஷட் அப். நீ கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்ல இருக்கணும்ன்ற கண்டிஷன் இப்ப எதுக்காக போடுறன்னு எனக்கு புரியல பூமி. இத போய் கண்டிஷன்னு சொல்றீங்களே மாமா. நான் சொன்னா நீங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது காதலுங்கிறது அதானே மாமா. அதனாலதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்த சொன்னேன். கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னா அது ஏமாத்துற மாதிரி ஆயிடும்ல, அதனாலதான் மாமா சொல்றேன். நீ இல்லைன்னு சொன்னாலும் இது கண்டிஷன் தான். ஒருவேளை நான் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்காம போனேன்னா, அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டு மாப்பிள்ளை மாதிரி உங்க வீட்டுல இருக்க மாட்டேன்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? இப்படி ஒரு கேள்விய நீங்க கேப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல மாமா. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்லயே எதுக்கு இருக்கணும்னு நீங்க கேப்பீங்கன்னு நினைச்சேன். அப்படி கேட்டா உங்களுக்கே தெரியும்ல மாமா, அப்பாவோட பாசத்தை என்னால விட்டுட்டு வர முடியாது. அதனாலதான் ஒரு 2 தடவை உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர முடியலன்னு சொல்லிடலான்னு நினைச்சேன். You put back the same old question, Bhumi. எங்க 2 பேர்ல யாரையாவது ஒருத்தரை தான் நீ தேர்ந்தெடுக்கணும்னு வந்தா, நீ யாரை தேர்ந்தெடுப்பன்னு சொல்லு.